வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் விரால் மீனும் வவ்வால் மீனும் வாங்கியிருக்கோம். வறுக்கிறதுக்கு பாதி மீன் எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருக்கேன். தலை வால் எல்லாம் குழம்புக்கும், இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த பாடி கட் பண்ணி அதை வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி எப்பயும் போல் லெமன், தயிர், உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப கவிச்சிருந்தால் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி பூண்டு ஒரு 10 பல் இடித்து போட்டிருக்கேன். அதே மாதிரி லெமன் ஒரு அரை மூடி லெமன் போட்டுருப்போம். லெமன் இல்லைன்னா புளித்தண்ணி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் லெமன் ஊற்றிருக்கேன், ஒரு அரை மூடி லெமன் ஊற்றிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டாச்சு. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். எப்போயுமே நம்ம நான்வெஜ் செய்யும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள்லையும் ஆட் பண்ணி தான் இருக்கோம், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள்லேயும் நம்ம மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம், வாஷ் பண்ணியிருக்கோம் மஞ்சத்தூள் போட்டு, இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ காரத்துக்கு நல்லா ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் சாதா சில்லி பவுடர் இருந்தால் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு. இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும், உப்பு போடணும், சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு இதுக்கு சால்ட்டு போட்டோம். ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டேன். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா கோட்டிங் பிரியாமல் இருக்கும், நல்லா கார்ன்ஃப்ளவர் போட்டுப்போம். இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதுவும் போட்டோம். இதில் சோம்புத்தூள் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவருக்கு சோம்புத்தூள் போடணும், அதுவும் ஒரு அரை ஸ்பூன். இது குட்டி ஸ்பூன் தான், இதில் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற விட்டுடலாம். வறுக்கிறதுக்கு எப்பயுமே கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருந்தால் நல்லது, அதனால் ஊற விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு குழம்புக்கு பார்க்கலாம். எல்லாமே போட்டோம் நம்ம. இதில் சோம்புத்தூள் போட்டிருக்கேன், நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், பூண்டு 10 பல் இடித்து போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடுறோம்னா அந்த உதிரி பிரியாமல் வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அது உப்பும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீன் வறுக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மாங்காய் போட்டு வைக்க போகிறேன். மாங்காய் செம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல போட்டு வச்சா, அதனால் மாங்காய் போட்ட மீன் குழம்பு. கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி, 2 வச்சு வெங்காயம், அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதாலும் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், 2 வெங்காயம், பூண்டு பல் ஒரு 20 பூண்டு பல். இதெல்லாம் நல்லா நசுக்கிப்போம், இல்லை மிக்சியில் குறைன்னு ஓட்டிக்கலாம். அப்புறமா வடகம் போட்டு தாளிக்கணும். வடகம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, முக்கியமாக மெயினாக மீன் குழம்பு, காரக்குழம்பு, கூட்டு எல்லாத்துலேயும் வடகம் தாளித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வடகம் போட்டு தாளிக்கணும். புளி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், புளி கரைச்சிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது பார்க்கலாம். தாளிப்புக்கு வடகம் நம்ம உருண்டையாக போட்டு வச்சுருப்போம், அதை நான் உளுத்து விட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு தாளிப்புக்கு வடகம், கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் வச்சுப்போம். தாளிக்கிறதுக்கு வடகமும் கருவேப்பிலையும். மாங்காய் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இப்போ தாங்க மரத்துலேருந்து பறிச்சது, சூப்பராக இருக்குது. இதுவும் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சாலே செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இதெல்லாம் ஒரு ஓட்டிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி எல்லாம் ஒரு குறைப்பாக ஒரு ஓட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைன்னு ஒரு ஓட்டு. பூண்டு பல் ஒரு 20 பூண்டு பல்லுங்க, தோல் உரிச்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு குறைப்பாக ஒரு ஓட்டிக்கலாம். ஒரு குறைன்னு ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். இப்படி குறைன்னு ஓட்டிட்டா போதும், ரொம்ப நைஸாக ஓட்ட வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு ஓட்டி வச்சுக்கலாம். ஓட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம குறைன்னு அரைச்சி வச்சாச்சு, புளியும் கரைச்சி வச்சாச்சு. இதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இந்த தடவை கொஞ்சம் காரம் கம்மி தான் எங்கள் வீட்டில், அதனால் 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இல்லை
தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டேன். அதை பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி விட்டுட்டு நான் மாங்காய் போட்டு வைக்க போகிறேன். காரக்குழம்பு மாதிரி முதல்ல வச்சுட்டு, எங்கள் வீட்டில் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் மீன் போடுவேன். இப்போ இது நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தாளிக்க வேண்டியதான். இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் இன்னும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருக்குது. ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். குழம்பு கூட்டி வச்சாச்சு. தாளிச்சிக்கலாம். இதுலேயும் குறன்னு ஓட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். வடகம் எடுத்து வச்சுருக்கோம். மாங்காவை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா கட் பண்ணிட்டோம் ஒரு கண்ணத்தை. அதே மாதிரி இன்னொரு கண்ணமும் கட் பண்ணிவிட்டு 8 பீஸ் போட்டுக்கலாம். 4 பீஸ் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு, காரக்குழம்புல சாப்பிட்றவங்களுக்கு 4 பீஸ் வந்து மீன் குழம்புல போடலாம். இதை 4 ஆக்கிக்கிறோம் நம்ம. இப்போ 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. 2 பீஸையும் 4 பீஸ் ஆக்கிடலாம் ஈக்குவலாக. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால எவ்வளோ நல்லா பார்க்கவே எப்படி இருப்பாரு மாங்காய். இந்த மாங்காய் ரொம்ப புளிக்காது, தேங்காய் மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எட்டு பீஸ் வெட்டி வச்சுட்டோம். நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டோம். கடாயில் வந்து தாளிக்கிற அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும் நல்லா. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து இந்த வடகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு, வடகம் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வடகம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு. எப்பயுமே நம்ம விளக்கெண்ணெயெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பொரியணும். ஆனால் பச்சையாக, சில பேர் பச்சையாக போடுறாங்க, அது எப்படி கசக்கும். இது பச்சையாக போடுறாங்கன்னு தெரில. பொரியணும். வடகம் வந்து பொரியாமல் செஞ்சால் டேஸ்ட்டே இருக்காது. நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். பொரிஞ்ச உடனே நம்ம இந்த இடித்து வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு அதையும் வதக்கிடுப்போம். நல்லா வதங்கணும். அதையும் பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கினா தான் குழம்பு டேஸ்ட்டு. மீன் குழம்புல வந்து நல்லா கொதிக்கணும். இந்த வதங்குற பொருள் வந்து நல்லா வதங்கணும். நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி வெங்காயம், தக்காளி அப்படியும் போடலாம். இப்படி குறன்னு அரைச்சி போடலாம். சில பேர் மழைன்னே அரைச்சி போட்டுருவாங்க தெரியாமல். ஏன்னா குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க. திப்பியாக இருந்ததுன்னா குழந்தைங்க எடுத்து போட்டுரும். அதுக்காக இப்படி பண்ணுவாங்க. நல்லா வதங்கட்டுங்க. பச்சை ஸ்மெல் போனால் வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அது வதங்கணும். அப்போதான் நல்லாயிருக்கும். பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம புளி, மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதே இதில் ஆட் பண்ணிடலாம். இன்னும் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். எப்பயுமே மீன் குழம்பு நல்லா தண்ணி நிறைய ஊற்றி வச்சுக்கணும். அது கொதிக்க தான் டேஸ்ட்டு நிறையா இருக்கும். தண்ணி வந்து நிறையா ஊற்றணுங்க. 1 மடங்கு நம்ம கரைச்சி வச்சிடணும்னா 3 மடங்கு தண்ணி ஊற்றினா தான் நல்லா கொதிச்சு அது டேஸ்டியாக நல்லா சுண்டி வரும். நல்லாயிருக்கும். நான் சில பேர் வச்சா குழம்பு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் தான். அந்த பச்சை தண்ணி மாதிரி நம்ம அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பாதியாக சுண்டி வர்ற, இது கொதிச்சு சுண்டி பாதியாக வந்தோடனே நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம மீன் குழம்பு எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம். இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி பாதியாக வந்துடுச்சு. அந்த மசாலா ஸ்மெல்லும் நமக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் போடலாங்க. இது காரக்குழம்பு வந்து எங்கள் பேத்தியும் மருமகளும் சாப்பிட மாட்டாங்க. மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காக நான் வெறும் மாங்காய் போட்டு காரக்குழம்பு எடுத்து வச்சுட்டு அப்புறமா மீன் போடுவேன். மாங்காய் வந்து ஒரு 8 பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை போட்டோம். அதில் ஒரு பீஸ் எங்கள் பேத்தி சாப்பிட்டுட்டா. வெறும் 7 பீஸ் தான் இருக்குது. இப்போ மாமரம் பறந்து அந்த குழம்பு, காரக்குழம்பு கொதிக்கும் போது எவ்வளோ
பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்கு பாருங்கள். மாங்காய் போட்டு காரக்குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் மீன் குழம்போட சேர்ந்து வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் குழம்பு மாங்காயை எடுத்துட்டு அப்புறம் ஃபிஷ் போடுவேன். எப்பயுமே அப்படி தான் நடக்கும் எங்கள் வீட்டில். இப்போ நல்லா மாங்காய் அரவைக்கடை வந்துடுச்சு. நம்ம பாதி பேத்திக்கும் மருமலுக்கும் எடுத்து வச்சிடலாம். மாங்காய் வழுக்கி வழுக்கி ஓடுது அப்படியே. இந்த மாதிரி பூண்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு ஓட்டி போடும்போது பசங்கள்லாம் எடுத்து போட மாட்டாங்க, அது அவங்களுக்கு சேர்ந்துடும். நம்ம அப்படியே போடும்போது பொறுக்கி வச்சிடுறாங்க. அதனால தான் இப்போ ஓட்டி போட்டுறது. பாருங்கள், வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்காக ஒரு 4 மாங்காய் எடுத்து வச்சு நான் குழம்பு எடுத்து வச்சுட்டேன். அவங்களுக்காக இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். மீன் போட்டுடலாம். இப்போ கொதிச்சுட்டே இருப்பாருங்க. இதில் வந்து நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீன்லாம் போட்டுடலாம். இந்த வால் மாதிரி இருக்கிற பாகம், தலை, இதெல்லாம் வந்து நம்ம குழம்புல போட்டுடலாம். இது விரால் மீனும் வவ்வால் மீனும் கலந்ததுங்க. இப்போ பாருங்கள், மீன்லாம் போட்டோம். இது நல்லா கொதிச்சு மீன் ஒரு 10 கொதி கொதிச்சோன்னு வெந்து போயிடும். மாங்காயும் மீனும் கரெக்டாக ஈவனாக வெந்துடும். வெந்தோடனே நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு எம்மியாக சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே என்னோடய மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமனார்லேருந்து, எங்கள் ஹஸ்பண்ட்லேருந்து, எல்லாம் எங்கள் மருமக பிள்ளைலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து மீன் குழம்பு வச்சு மறுநாள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அன்றைக்கே அப்பயே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எம்மியாக இருக்கும். இந்த 2 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வதக்கிறது வந்து நல்லா வதக்கணும். எண்ணெயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். தண்ணியாக வச்சுட்டு நம்ம அந்த குழம்பு கிரேவி வந்து தண்ணியாக வச்சுட்டு அதை வந்து பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட அது கொதிக்கணுங்க. மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. மீன் குழம்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ நல்லா மீன் வெந்துருச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. விரால் மீனும் வவ்வால் மீனும் கலந்து எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம கருவேப்பிலை இப்படி ஆட் பண்ணி டெக்கரேஷன் வச்சுட்டு இறத்துலாம். சூப்பரான எம்மியான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம தவாவில் வறுக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணாலே அதே அளவு தாங்க ஆகுது. எண்ணெய் சுற்றி எண்ணெய் விடும்போது நம்ம நிறையா தான் எண்ணெய் விடுறோம். அப்புறம் திருப்பி போட்டு இறக்கணும். சில இடத்துல வேகாமல் இருக்கும், வெந்திருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுல எல்லா பக்கமுமே நல்லா வெந்துடும், ஈஸியாக வெந்துடும். அந்த மசாலாவும் பிரியவே பிரியாது பாருங்கள். நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறதால அந்த கோட்டிங் பிரியாமல் சூப்பராக எண்ணெயாக வரும். நல்லா வேக விட்டு டைம் கொடுத்து எடுத்துடலாம். ஒரு துளி கூட அதில் மசாலா பிரியல பாருங்கள். நம்முடைய வவ்வா மீன் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி எடுத்துச்சு. சமையல் முடிஞ்சிடுச்சு. மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.